உங்கள் பேர் இசைக்குமுத்து. நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க? தூத்துக்குடி மாவட்டம் யாரும் தாலுகா ராஜம். சரி சரி. இந்த கலைஞர்கள் எத்தனை பேர் உங்கள் ஊரில் இருப்பாங்க? எங்கள் ஊரில் இருந்து இப்போ நாங்கள் 2 நாளைக்கு பையன். யாரு? 2 பேர் தான். ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பீங்க? ஒரு 10 குடும்பம் இருக்கு. 10 குடும்பம் இருந்தது. இப்போ எல்லாம் அங்கங்க எதுவும் இப்போ கலைக்கு வர்றதில்லை. கலை போறாங்க. இந்த ஊரை விட்டு வேற ஊர். இப்போ இந்த கலை உங்க குடும்பத்தில் நீங்க உங்க பையன் பண்ணாங்க. எத்தனை ஆண்டுகள் பழமையானது இந்த கணியன்? உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த கலையானது சுமார் 200 ஆண்டுக்கு உள்ள கலை. இந்த கலை என்பது உங்களுக்கு சாப்பாட்டுக்காக வச்சிருக்கீங்களா, இல்ல இது ஒரு பண்பாடு சம்பந்தப்பட்டது? இது வந்து மரபுகளை மரபுகள் இருந்து கல்யாணத்துக்கு 20 நாள் செய்யப்படுது. இது எப்படி இருந்துன்னா ஆதி காலங்களில் இவங்க எப்படி வந்து கலையும் கலை தொழிலாக வாழ்ந்துருக்காங்க. இந்த கலையை முதல்ல ஒரு கோயில்களாக இருக்கிறதுக்கு உருவாக்குறது, விடுதலை பாதுகாக்க உருவாக்குறது. அதுக்கு பிறகு ஒரு தெய்வத்தோடு இணைத்து ஆதி காலங்களில் நம்ம பெரியாளுக்கு சொல்லுவாங்க, அதாவது மணிமகுடம், சேட்டிமோட மணிமகுடம். மணிமகுடம் என்பது ஆலயங்களில் பிரதானமான அந்த காலத்தில் சிவனுடைய தோஷத்தை நீக்கியது கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரி தோஷம் இந்த கன்னியாகுமரி எந்தெந்த வகையான கோவில்களில் நடக்குது? சிறுவடி தெய்வம் வழி உண்டு. அதாவது சிக்கம்மன் சில பெரிய ஆலயங்களில் வந்தால ஒரு அரை மணி நேரம் வாய்ப்பு கொடுப்பாங்க. மற்றபடி திருவழிப்படுது இல்லை. அப்போ விழாவாக மாற்றிச்சு இந்த துறை அப்படி முடிக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்த நாட்டு 2 கலை இருக்கு. ஒன்று தெய்வ கலை, பெருந்தெய்வம், நாட்டார் தெய்வம். பெருந்தெய்வங்கள் சிவன் கோயில், பெருமா கோயில், சிவன் கோயில், பெருமா கோயில், முருகன் கோயில், கணபதி, இது பெருங்கோயில். நாட்டார் கோயில், சுடல கோயில், அது திருவிழா கோலங்கள். இது குடைவிழா. திருவிழா 10 நாள் நடத்தி 10 நாள் திருவிழா நடக்கும். இது குடைவிழா அப்படி இல்லை. இன்னைக்கு காலங்காட்டினா அடுத்த இதே 8ஆம் நடக்கும். மற்ற நாட்கள் நீங்க என்ன செய்வீங்க? மற்ற நாட்கள் இது அந்த தொழில் தான். எதை கலையா படிச்சுட்டு பண்ணி அப்படி பண்ணணுமே. ப்ரோக்ராம் 3 நாள் ஒரு ப்ரோக்ராம் 3 நாள் நடக்கும். வாரத்துக்கு 6 நாள் நடக்கும், 5 நாள் நடக்கும். அதே மாதிரி 8 ப்ரோக்ராம், 9 ப்ரோக்ராம். வெள்ளி செவ்வாய் கணக்கு. திங்கக்கிழமை ஆரம்பிச்சு புதன்கிழமை போட முடியும், வேலைக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை போட முடியும். வாரத்துக்கு 2 ப்ரோக்ராம். பாக்கிற 9 நாள். இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா கிராம தேவதை நம்ம சொல்றோம் இல்லையா, குல தேவதை, கிராம தேவதை, நாட்டா வழிபாடு சொல்றீங்க, எல்லா கோவில்களும் இந்த கணியன் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? கண்டிப்பா இது எல்லா கோயிலும் சுடல கோயில், சுடல கோயிலில் கைவிட்டு இருந்தால் ரொம்ப திறமை. அடுத்தது ரீசன் சொன்ன அவர் கிடைக்கும் போது உங்க இந்த கணியன் கூத்துல பெண்களுக்கு ஏன் இடம் இல்லை? பெண்கள் ஆடுவதில்லை. பெண்கள் கூட்டு அது வந்து ஆண்களுக்கு அப்படி சொல்லு. இங்க கேமரா பார்த்து 2-3 கொஸ்டின் கேட்டீங்க. இந்த கலை வந்து ஆரம்பத்துல வந்து சுடலை ஆண்டவருக்காக பிரிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுதாங்க. சுடலை ஆண்டவர் யாருன்னா சிவன் தான். சிவன் அம்சம். சிவன் தான். சிவனுக்கு பிரம்மனுடைய சிரசை கிள்ளி பிரம்மகசி தோஷம் பிடித்ததுனால பித்தனாக அவர் தில்லையில் ஆடியதுனால 14 உலகம் ஆடியது. அப்போ உலகம் சமநிலை இல்லாமல் போய்விட்டது. இந்த உலகம் சமநிலைப்படுத்த வேண்டுமானால் அதனை பிரம்மகசி தோஷத்தை நீக்குவதற்கு ஒரு பாலகன் வேண்டும். அந்த பாலகன் சிவன் சக்திக்கு நிகரானவனா இருக்க வேண்டும். அப்படி ஒரு பாலகன் வேண்டாம். அப்ப சிவனுடைய பிறப்பாக தான் இருக்க முடியும். அப்போ சிவனும் சக்தியும் திருவாலங்காட்டுல தேவாதி தேவர்கள், மூவர்கள், மாநாடம், மயிலாடம், மலுவாடம், மங்கை, சிவகாமி, மறைந்த பிரம்மநாட அவர் வேறு ஒன்று ஆடும்போது சிவனாருடைய கால் சிலம்பும் சக்தியினுடைய கால் சிலம்பும் ஒன்றோடு ஒன்று உரசி அதுல ஒரு மொத்தி தெரித்து அந்த முத்து மணிமந்திர பாறையில விழுந்து அந்த பாறை 2 கவரோடி அதுல ஒரு பாலகன் பிறக்கிறான். பிறக்கும் போதே அவனுடைய பிறப்பு முன் குடும்பி, பூனோடு, பஞ்சாங்க ஏடு, வலது தோளின் மணிமுகம், இடது தோளின் வேல்முகம், கைவிட்டும் கருவியோடு பிறந்தான். அப்ப அந்த பாலகன் வந்து சிவனுக்கு பிரம்மகசி தோஷத்தை நீக்குவதற்குண்டான காலத்தை அந்த கஞ்சாங்க ஏடு கொண்டு கணித்து அதனுடைய மரபு முறை மாறாமல் மணிமுகடம் தட்டி மாடம் பூஜை மையான பூமியில நடத்தி ரண பூஜைகள் நடத்தி திரளை சாதம் கொடுத்து அந்த சிவனாருடைய பிரம்மகசி தோஷத்தை நீக்கியவன் இந்த பாலகன். அந்த பாலகனுக்கு பெயர் கொடுக்கணும் இல்லையா? காலத்தை கணிப்பதற்கு பஞ்சாங்க ஏடு கொண்டு பிறந்ததனால் கணிதன், தெய்வத்தினுடைய கால் சிலம்பில் புதிய ஒரு தோட்டமாய் முத்திரை அவதரித்ததனால் முத்து புதியவன் தெய்வ கணிதன் என்று பெயர் கொடுத்தான்.
இப்படி காலத்தை கணிப்பதற்கு பஞ்சாங்க ஏடு முதலாக கொண்டு வரப்பட்ட இனமே இந்த இனம்தான். காலத்தை கணிக்கும் பஞ்சாங்க ஏடோடு சிவனுக்கே பிரம்மகட்சி தோஷத்தை நீக்கும் அளவுக்கு அவர் காலசிரமில் பிறந்ததினாலே தெய்வம் என்ற அனுமதி ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது. முத்து புதியவன் தெய்வ கணிதன் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த யானை கைலாசத்துல இருந்து ஒவ்வொரு படிப்படியா சிவன் கூட நாங்க வரும்போது தென்காலகத்துல தங்கி சிவன் அங்க இருக்கும்போது அங்கே நாங்க மணிமகுடம் தொட்டு மாடல் பூஜை நடத்துவதற்கு அந்த கல் தூண்களில் மகுடம் அடிக்கிற ஸ்டில் அங்க இருக்கு. We treat the ladies as the goddess. They are the princess of this house. So we never give the work to them. Yes. So it's the work. So we never give the work to the ladies. The value of society. அது சொன்ன பதில் கேட்டு நீ சொல்ல பதில். பெண்களுக்கு இங்க பங்கு இப்ப சொன்னார் இல்லையா, அது மாதிரி இந்த கலை பற்றி அந்த காலங்களிலே என்னன்னா இது வழக்கப்படி பெரியார்க காலத்திலிருந்து வழக்கப்படின்னா ஜென்ஸு தான் அந்த பெண் வேடம் போட்டு ஆடுறதா ஒரு விதி. அதனால லேடிஸ்க்கு இங்கே இடம் இல்லை. ஆமாம், அதான் இட்ஸ் a tradition. It's a tradition. So there is அவங்களுக்கு தனி தொழில் இருக்கு. என்ன பண்ணுவாங்க அவங்க? அவங்க பெட்டி மடையில் இந்த மாதிரிலாம் பண உடையில. ஓகே, அது ஹோம் மேட் வீட்டு. ஆமா, அதான் நீங்க இப்ப இந்த சப்ஜெக்ட்ஸ் உங்க 4 பேருக்கு பதில் சொல்லுங்களேன். நீங்க இந்த கலைக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு என்ன? கலைக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கீங்களா இல்ல சம்பாதிக்கணும் வந்திருக்கீங்களா? நான் வந்து 10th முடித்தேன். 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கலை வந்து கலைக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்யணும்னா இந்த கலையை வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னால அந்த கலையை வந்து ரொம்ப நேசித்து அந்த கலைக்காக நான் வாசிப்பு அதுக்கப்புறம் வாசித்தேன். எனக்கு இந்த மகட சார்ந்து உள்ள எனக்கு உள்ள மூத்தவங்க வந்து எனக்கு ஆரம்ப சித்தப்பான்னு இருந்தாங்க, தேகாசிகர சித்தப்பா, காரியநிலை சங்கரமம்மான் இருக்காங்க. அவங்கள நான் குருவாக ஏற்றுக்கொண்டு எங்கள் தாத்தா இதே தெருவில் பரம சித்தார்த்தா அவர் தமிழ் பாடம் அவர்கிட்ட நான் சிசிய அதான் இப்போ நான் அதான் அவர்கிட்ட நான் சிசிய பிள்ளையாக இருந்து அவர் எனக்கு சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மெட்ராஸில் டி நகரில் கண்ணகி சிலை பக்கத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் வலையப்பட்டியார் விநாயகராம் இந்த கிடம் அவங்க முன்னால் நான் வாசிக்கிறேன், மகனை வாசிக்கிறேன். அவர் ஐயா குன்னக்குடி வைத்தியநாதன் கூப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக வாசிக்கணும் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் விஸ்வநாத் ராமமூர்த்தி அவங்க விட நாங்கள் வாசிக்கிறோம். இது வந்து கிராமிய கலை தானே, உங்களுக்கு வந்து அதெல்லாம் செய்ய முடியாது. தாள வட்டங்களை வந்து நம்ம செய்ததுனால அதை கதை சொல்லுவாங்க. இங்கிலீஷ் தேவையில்லை, தமிழே சொல்லுங்க. அவங்களுக்கு போயிட்டு சாஃப்ட்வேர்ல மாத்திடுவாங்க உங்க பேச்சு, அப்படி ஹிந்தியில கலைக்காக என்னுடைய இப்பவும் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய பையன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனையும் இந்த கலையில வந்து இந்த கலை அழிஞ்சிடக்கூடாதுங்கிறாங்க. என் பையனும் நல்லா அருமையாக வாசிப்பான். அவனுக்கும் சொல்லிக் கொடுத்து அந்த கலையை அறியக்கூடாது. எனக்கு எப்போதுமே எந்த பையன் மகனை வாசிக்கிறோம் அவனை வாசிக்க வைக்கணும். நீ படிப்பு சார்ந்து இருந்தாலும் இந்த கலை அழிஞ்சிடக்கூடாது எக்காரணம் கொண்டும். தெய்வ தொண்டு இது அருமையான ஒரு இந்த பாக்கியம் ஒரு கிடைக்காது, நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. அப்பவும் நம்மளுக்கு இந்த தெய்வ தொண்டு நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். அப்படி என்ன ஒரு சில நேரங்களில் தொழில் இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அதுக்கு ஏதாவது புதுசாக படிக்கிறா இருந்தால் எவ்வளோ வருஷத்தும் உங்க கூட பிறந்தவங்க உங்க ஊர்ல உங்க பகுதியில் இருக்கிறவங்க பெரிய வேலைக்கு போயிடுறாங்க. ஸ்கூல் டீச்சரா போறாரு, மேனேஜரா போறாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. அப்படி கௌரவமான பதவியில் போயிட்டு கார்ல அப்படிலாம் வர்றாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளும் அப்படி மாறணும்னு தோணுதா? இந்த தொழிலை விட்டுட்டு இல்லை இல்லை நாங்கள் இந்த கலைக்காகவே இருப்போம் அப்படின்னு தோணும். இளையவர்கள் சொல்லணும் அப்படிங்கிறாரு. நான் தம்பி சொல்ல, அதாவது நாளைக்கு உன் பையனை நீ ஆபீசர் ஆக்கிட்டாலும் அவனுக்கு இந்த கலை சொல்லி இல்லை இல்லை நான் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராமமூர்த்தி. அதாவது காரில் நீங்கள் சொன்ன அந்த இதில் காரில் போகிறாங்க, நம்மளும் அதே மாதிரி அந்த இது எனக்கு ஒரு துளி கூட எனக்கு இருந்ததில்லை. என்னையை பொறுத்தளவு இறை தொண்டுக்கு நம்மளை ஆண்டவன் அர்ப்பணிச்சிருக்கிறான். நோய் நொடி இல்லாமல் அந்த தெய்வ தொண்டை ஆயுசு நம்ம ஆயுசு முழுவதும் செய்து காலம் பிடிக்கிறதேங்கிற எனக்கு இதுதான். அதுதான் எனக்கு. என்னோட பேர் கார்த்திக் ராஜா. நான் எம்ஏ டிகிரி படிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் 10 மகட அடிக்கிற கற்றுக்கிட்டது இவங்க 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் ரீசன் இவங்க இந்த தெருவில் நாங்கள் இப்போ கூட விட்டுட்டோம். நாங்கள் எங்கள் சித்தப்பா தான் இந்த கோயிலுக்கு பூஜை செய்யும் ஃபஸ்ட்டு.
அவங்க அதுக்கு அப்புறம் நாங்கள் செய்வோம், எங்கள் காலத்தில் நாங்கள் விட்டோம். ஆனால் அந்த பூஜை செய்யும்போதோ அம்பாளுக்கு செய்யும்போதோ அவங்க சும்மா இருக்கும், சும்மா இருக்கக்கூடாது. அப்போவே மகனை அடித்து பழகி அப்போவே அடிச்சிருவாங்க. 2 பேரும் எந்த வயசுல இருந்து பண்ணியிருக்கிறீங்க? எனக்கு ஒரு 15-16 From his 15th age. அப்பத்தில் இவங்க அடிக்கிறத பார்த்து நம்மளுக்கு அப்போ தெரியாது. அவங்க அடிப்பாங்க, இங்கே கிடந்து டீம் ஏதாட்டும் ஒன்று அடிப்போம். அதை பார்த்து அதுக்கப்புறம் இப்படி அடிக்காதீங்க இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வந்து அதில் என்னமோ ஓரளவாக இப்போ கொஞ்சம் அடிக்க கற்றுருக்கோம் அவங்களுக்கு. தம்பி நீங்க? என் பேர் ஆனந்தராஜ். ஐடி முடிச்சிருக்கேன். அது முடிஞ்சு எப்படின்னா இது என்னோட புறத்தொழில். இந்த தொழில் வந்து நம்ம அடிக்க விடக்கூடாது. எங்கள் அப்பா அது அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் 6 பேர். ஆமாம் 6 மெம்பர்ஸு. சூழ்நிலை கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு நிறைய உண்டு. அப்பா ஒரு ஆள் சம்பளம் தான். அது அக்காவை படிக்க வைக்கணும். அக்கா டாக்டரு. டாக்டரா? ஆமாம், தங்கச்சி டாக்டரு. எல்லாத்தையும் 6 பேரையும் படிக்க வச்சு அப்பா தான். அவங்க தான் கடன் வாங்கி தொழிலாளர் நேரத்தில் கடன் வாங்கி இதெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அக்கா படிப்புக்காண்டி அண்ணன் தொழிலுக்கு வந்தான். அண்ணன் 12th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிட்டான். அண்ணன் தொழிலுக்கு வந்தான், பெண்கள் இருந்தான். அதுக்கப்புறம் அவனை படிக்கிறக்காண்டி இன்னொரு அண்ணன் வேலைக்கு வந்தான். அவன் பெண்கள் இருந்தான். அவன் பிஏ. 5 பேரா நீங்க? 6 பேர். 6 பேர். நான் ஆம்பளை பசங்க. அடுத்து Ji, in his house 4 boys children. Lady, 2 ladies are doctors, but the 4 children, boys children, male children, they are doing the cleaning. Yes, they dedicated. அது தம்பி படிச்சிருக்கான். With I am proud to say, गर्व से कहता हूँ, ये हमारा ड्यूटी है to save this hereditary art. तब நீங்க சின்ன வயசுக்காரங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. உன் பேர் சொல்லு. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே பெருசு வருதுப்பா. கால கொடுமை சார். ஓப்பனா ஒன்று சொல்லிடுறேன். என் பேர் கார்த்திகேயன். எனக்கு ராஜபதி. எங்கள் அப்பா. இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த மதத்தை வளர்க்குறதுக்கும் அந்த இறைவனை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, குருமார்கள் இருப்பாங்க. தென்னாட்டில் அது கிடையாது. நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த இறைவன் இப்படி, இவருடைய பிறப்பு இப்படி, இவருடைய வழிபாட்டு முறை இப்படி, இவரை வழிபட்டால் என்னது கிடைக்கும், பிறப்பென்று உண்டால் இறப்பு உண்டு, இளமை என்பது உண்டுமானால் முதுமை உண்டு, இந்த உலகில் அழிவு என்பது எல்லா மதத்திலும் உண்டு, எங்கு போனாலும் இறைவன் எழுதிய எழுத்தை மாற்ற இயலாது, இந்த கலை அழியக்கூடாது, இந்த பண்பாடு அழியக்கூடாது, இந்த மண்ணுடைய பாரம்பரியம் அழியக்கூடாது, தமிழருடைய இனம் அழியக்கூடாது, இந்த மொழி அழியக்கூடாது என்பதை இந்த கலை மூலமாக நாங்கள் அதை வாழ வைக்கணுங்கிறதுக்காக மிலிட்டரியில் வேலை கிடைச்சதை விட்டுட்டு இந்த கலைக்காக அர்ப்பணிச்சு காரணம் இல்லை. சிவன் யாருன்னு கேட்டா, பெருமாள் யாருன்னு கேட்டா, முருகன் யாருன்னு கேட்டா, துர்கா பரமேஸ்வரி யாருன்னு கேட்டா சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதை பின்பற்றதுக்கு உங்களுக்கு தெரியல. வேற்று மதத்தவர்கள் வந்து நம்மளை சாத்தான்னு சொல்லும் போது கூட அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களை புரிய வைக்கிறதுக்கும் அந்த மக்களை புரிதல் ஏற்படுத்துவதற்கும் இந்த மதத்தினுடைய பண்பாடு பாரம்பரியம் இதனுடைய துவக்கம் எல்லாம் அறிவதற்கும் இன்னொரு நிலைப்பாட்டை அவர்கள் ஏற்க வேண்டாம். இது நம்ம பண்பாடு, அதை உணர்த்துவதற்காகவும் இறைவன் எங்க கையில மைக்க கொடுத்துருக்கான். அதை வச்சு மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த இறை வழிபாட்டை தக்க வைப்பதன் மூலமாக இந்த கலைக்காக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் ஒண்ணு. வேற வேலை எனக்கு தெரியாது. வேலை தான் பார்த்துட்டு. உங்க பையன் இப்ப வந்திருக்கிறாரா? அவங்க அப்பா அவங்களுக்கு மாமா இவரு பக்கத்துல இருக்காருல. ஆமா, அண்ணன் அண்ணன் மருமகன். யாரு? அவர்தான் அண்ணன் ஒரு மருமகன். 2 நாள் கூட மருமகன். மருமகன் தான். சன்னின்லா.